கன்னியாகுமரி வந்தடைந்திருக்கிறார் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் மூலமாக அவர் வந்திறங்கி இருக்கிறார். அரசு விருந்தினர் மாளிகைக்கு அவர் செல்கிறார். அங்கிருந்து பின்னர் கடலில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்துக்கு சென்று தன்னுடைய தியான நிகழ்ச்சியை தொடங்குகிறார் பிரதமர் மோடி. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவர் கன்னியாகுமரி வந்திருக்கிறார். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் வருகிற ஜூன் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் அவர் தியான நிகழ்ச்சியில் ஈடுபடுகிறார். இதற்காக கன்னியாகுமரி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்பாக பிற்பகல் 3:55 மணியளவில் அவர் கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக குமரிக்கு வந்திருக்கிறார். பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிறகு அவருடைய அந்த தியான நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மாலை 6 மணிக்கு மேல் அவருடைய தியான நிகழ்ச்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. செய்தியாளர் மோகன் இணைகிறார். செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்கள் தியானம் செய்கிறார். அதற்காக திருவனந்தபுரத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிபேட் தளத்தில் தற்போது வந்து இறங்கி இருக்கிறார். இது நேரம் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுத்த பின்பு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து கார் மூலமாக முதலில் தனது தியானத்தை தொடங்குவதற்கு முன்பு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசனம் செய்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து கடல் நடுவே அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல பூம்புகார் படகு போக்குவரத்து கழகத்திற்கு சென்று தனி படகில் சென்று விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்கிறார். இன்று மாலை தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 மணி நேரம் தியானம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் கிடைத்து வருகிறது. பிரதமர் வருகையை முன்னிட்டு தமிழக போலீசார் மட்டுமின்றி மத்திய பாதுகாப்பு படை போலீசாரும் பாதுகாப்பு உள்ளனர். மேலும் தமிழக கடலோர பாதுகாப்பு ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையில் தென்மண்டல ஐஜி கண்ணன் மற்றும் டிஐஜி பிரவேஷ்குமார், எஸ்பி சுந்தரவதன் ஆகியோர் தலைமையில் மொத்தம் 11 எஸ்பிக்கள் கொண்ட 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடற்படை எஸ்பிஜி அதிகாரிகள் மற்றும் மத்திய பாதுகாப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் என 5 அடுக்குக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தற்போது கன்னியாகுமரியில் போடப்பட்டிருக்கிறது. மேலும் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக பிரதமர் மோடி கடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய இருக்கிறார். அதுவும் அங்கே தங்குகிறார். கடலுக்குள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதால் முதல் முறையாக இந்த அளவு போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தனது முதல் முறையாக பகவதி அம்மன் கோயிலுக்கு பகவதி அம்மனை தரிசனம் செய்து முதலில் இருக்க விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று அங்கு கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய கால் தடம் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் முதல் முறையாக தரிசனம் செய்து அதனைத் தொடர்ந்து தியானம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை தொடங்கிய கிட்டத்தட்ட 6 மணிக்கு விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 மணிக்கு தொடங்கிய அந்த தியானம் ஜூன் 1ஆம் தேதி மாலைதான் விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து வெளியே வருவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு இருக்கிறது. தற்போது வரை சுற்றுலா பயணிகள் யாருமே அனுமதிக்கப்படல. நாளை முதல் சுற்றுலா பயணிகள் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இன்னும் விரிவான தகவல் நமக்கு பிரத்யேகமா இன்னும் கிடைக்கல. மற்றபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஷிப்டுகளாக பாதுகாப்பும் இருக்கிறது. காலை நேர பாதுகாப்பும் மாலை நேர இரவு நேர பாதுகாப்பும் என 2 ஷிப்டுகளாக போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இந்த தியான நிகழ்ச்சியில எத்தனை பேரை கலந்துக்கிறாங்க? பிரதமர் மோடியோட யாராவது சேர்ந்து தியானம் மேற்கொள்கிறார்களா? அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்த திட்டமிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக. அதாவது தற்போது அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்தடைந்த பிரதமர் மோடி தனியாக கார்ல செல்கிறார். அங்கிருந்து பூம்புகார் படகு போக்குவரத்தில் இருக்கக்கூடிய தனி படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்கிறார். சென்று தனிமையில் தனி அறையில், அதாவது கீழ் அறையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய தியானம் செய்யக்கூடிய அறையில தனிமையாக தான் தியானம் செய்ய இருக்கிறார் என தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் இருப்பாங்க. அது மட்டுமில்லாமல் மருத்துவ குழு மற்றும் கடலோர பாதுகாப்பு படை போலீசாரும் பாதுகாப்புக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. மற்றபடி பாஜகவினர் பொதுமக்கள் யாருமே தற்போது வரைக்கும் பிரதமரை பார்க்க
யாருக்குமே அனுமதி வந்து அளிக்கப்படல. இந்த தியானம் வந்து அவர் வந்து தனிப்பட்ட காரணத்திற்காக வந்திருப்பதாகவும், தியானத்திற்கு வேற யாரையுமே வந்து அவருடன் இருக்க வந்து அனுமதி வந்து தற்போது வரையுமே வழங்கப்படல. தற்போது வரை பிரதமர் மட்டுமே தியானம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.